ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் போதனை எந்த அளவுக்கு நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது. தம் பணி வாழ்வின் போது ஆண்டவர் அற்புதங்கள் பலவற்றையும் செய்தார். அவற்றில் மிக முக்கியமான ஒன்று, அப்பங்களை பலுகச் செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் உணவளித்தது. இந்த புதுமை மட்டுமே 6 முறை நற்செய்திகளிலே விவரிக்கப்பட்டுள்ளது. மத்தேயு நற்செய்தியில் 2 முறை 14 மற்றும் 15 அதிகாரத்தில், மார்க்கு நற்செய்தியில் 2 முறை 6 மற்றும் 8 அதிகாரத்தில், லூக்கா நற்செய்தியில் 1 முறை 9 அதிகாரத்தில், மற்றும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி 6 அதிகாரத்தில். இன்றையிலிருந்து தொடங்கி 8 நாட்களுக்கு யோவான் நற்செய்தி 6 அதிகாரத்திலிருந்து திருப்பலிக்கு நற்செய்தி வாசகம் அமைகின்றது. இந்த புதுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பார்ப்போம். உடல் நலமற்றோருக்கு ஆண்டவர் இயேசு செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனராம். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் இயேசு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய அற்புதம்தான். ஆனால் ஆண்டவரை பின்தொடர்கின்றோமா? பல நேரங்களில் நம்பிக்கை இழக்கின்றோமே. நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டு மனம் உருகி அவரையே இறுக்கமாக பற்றி கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஆண்டவர் அன்றைக்கு அவர்கள் மீது மனம் இறங்கி நற்செய்தி அறிவித்தார். ஆன்மாவுக்கு உணவு கிடைத்தாகிவிட்டது. அவர்களுடைய உடல் இன்னும் சோர்ந்து போயிருந்தது. அவர்களை அப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து விழுவார்களே என்று அவர் நினைத்தார். சீடர்களோ, இவர்களை அனுப்பிவிடுங்கள், சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று ஏதாவது வாங்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். மனமிறங்கிய ஆண்டவர் சீடர்களை பார்த்து, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னதாக மற்ற நற்செய்திகளிலே வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே பிலிப்புவை பார்த்து, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று கேட்டாராம். அவர் செய்ய போவதை தெரிந்திருந்தும் பிலிப்பு என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்பதற்காக அப்படி கேட்டிருக்கிறார். பிலிப்புவனுடைய பதிலை பாருங்கள். 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்கின்றார். அந்திரேயா ஒரு படி மேலே சென்று, இங்கே ஒரு சிறுவனை பார்த்தேன், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்கின்றார். பாருங்கள் இந்த 2 பேருடைய பதில்களை. கானா ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கியதை பார்த்தார்கள். திமிர்வாதமுற்று படுத்த படுக்கையாய் கிடந்த முடவனை நடக்கச் செய்ததையும் பார்த்தார்கள். எத்தனையோ பேய்கள் அலறிக்கொண்டு விரட்டப்பட்டதையும் பார்த்தார்கள். ஆண்டவரே, நீர் நினைத்தால் ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்கின்ற அளவுக்கு நம்பிக்கை இன்னும் வளரவில்லை. ஆண்டவருடைய அகராதியிலே முடியாது என்று எதுவுமே கிடையாது. ஆண்டவரால் எல்லாம் முடியும். அன்று இஸ்ராயேல் மக்கள் கோலியாத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருந்த வேளையிலே சாமுவேல் முதல் நூல் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தாவீது என்னும் சிறுவன் அவனை நோக்கி, நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்படைப்பார் என்று சொல்லி அவனை வீழ்த்தினார். அதே ஆண்டவர் நம்மை எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அத்தனையிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்றைக்கு கானா ஒரு திருமணத்தில் அவரிடம் கொடுக்கப்பட்டது கற்சாடிகள் தான், பச்சை தண்ணீர் தான். இன்றைக்கு 5 வார்கோதுமை அப்பங்கள் தான், 2 மீன்கள் தான். ஆண்டவர் எல்லாரையும் அமரச் செய்து அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுக்கின்றார். மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து 12 கூடைகளில் நிரப்பும் அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அன்றைக்கு உணவு அருந்தியவர்களின் எண்ணிக்கை ஆண்கள் மட்டுமே 5000 பேர்.
ஆண்டவரின் வல்லமையை என்னவென்று புகழ்வது? ஆம், ஆண்டவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரோடு இணைந்திருக்கும் போது எல்லாம் செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் அன்றைக்கு உணர்த்தினார். ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் போது, அவரையே முழுமையாக நம்பி இருக்கும் போது, நம்மிடம் உள்ளதையெல்லாம் அவரிடம் கொடுக்கும் போது நம் வாழ்வில் வெற்றிதான். நம்மால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இல்லாமல் அனைத்தும் தோல்வி. ஆண்டவரோடு இணைந்திருந்தால் எல்லாம் வெற்றிதான். கடவுள் நம் சார்பாக இருக்கும் போது யார் நம்மை எதிர்த்து நிற்க முடியும் என்கின்றார் பவுலடியார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 31வது திருவசனம். திருத்தூதர் பணியிலிருந்து இந்த நாட்களில் தொடர்ந்து வாசிக்க கேட்கிறோம். திருத்தூதர்களை கொல்ல நினைக்கிறார்கள் யூத தலைவர்கள். கமாலியல் என்னும் திருச்சட்ட ஆசிரியர் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். இந்த இயேசுவின் சீடர்கள் செய்வது கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிட முடியாது. அந்த காலத்தில் கலிலேயனான யூதா செய்த கிளர்ச்சி முடிந்து போய்விட்டது. தெயுதா என்பவனும் 400 பேரை சேர்ந்து கொண்டு கிளர்ச்சி செய்தான். இவர்களெல்லாம் அழிந்தது போல இவர்களும் அழிந்து விடுவார்கள். மனிதனுடைய காரியம் நிலையானதல்ல, கடவுளுடைய காரியம்தான் நிலையானது. எனவே இவர்கள் காரியத்தில் கவனமாயிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருந்தாலும் கூட சீடர்களை நைய புடைத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? கடவுளோடு இருப்பதால், அவருக்காக அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு அடி வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு சென்றார்களாம். சென்று சும்மா இல்லை, கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரை நாடி வருவோம். கடந்த காலத்தில் அவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய பிரச்சனைகளில் அவரை நோக்கி முறையிடுவோம். நம்மிடம் உள்ளதை ஆண்டவரிடம் கொடுப்போம். மகத்தான காரியங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் தொடர்ந்து ஆற்றுவார். யாருமே அவரை எதிர்க்க முடியாது. அவருக்காக துன்புற நேர்ந்தாலும் அவமதிப்புக்கு உள்ளானாலும் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து அவருக்கு சாட்சி பகர்ந்த சீடர்களை பின்பற்றி நாமும் சாட்சி கூறி வாழ்வோம். ஆமென்.